அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பசப்பெய்தன் மேல்நீர் வார்க்கின்ற நின் கண்கள் நம்மால் நயக்கப்பட்டவரது நல்காமையை பிறருக்கு சொல்வது போல் நின்றன. இனி நீ ஆற்றல் வேண்டும். சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். பசலை நிறம் அடைந்து நீர் சொரியும் கண்கள் நாம் விரும்பிய காதலர் நமக்கு அன்பு செய்யாத தன்மையை பிறருக்கு சொல்லுவன போல் உள்ளன. அதாவது தன்னுடைய காதலர் புலம்பெயர்ந்து விட்டார். எதற்காக? தாமும் தம் காதலியும் மன வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், இதற்கு காசு வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் அவர் வெளியே புலம்பெயர்ந்து சென்றுள்ளார். அந்த பிரிவு ஆற்றாமையை தன் தோழியிடம்தான் அப்போது சொல்ல முடியும். ஏனென்றால் வெளியே வர முடியாது, தோழிகள் மட்டும்தான் சந்திக்க முடியும். அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எப்போ கொண்டாந்தாங்க? அதுக்கு முன்னாடிலாம் காட்டு முன்னாடித்தனமாக இருந்தவங்க தொல்காப்பியர் காலத்தில் தான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார்கள். கரணம் படித்தார்கள். அது பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். இதுதான் தொல்காப்பியர் வரிகள். அப்படி இருந்த அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடில் முதல்ல தாண்டோண்டித்தனமாக தெரிந்தவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு வந்தவுடன் அவர்கள் அந்த தோழிகளோட அந்த பெண்கள் தோழிகளிடம் தன்னுடைய காதலனுடைய பிரிவாற்றாமையை சொல்லி தேற்றுகின்றனர். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. தெய்வப்புலவர் எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இதில் அற்புதமாக நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன இதில் அற்புதம் இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கும் அது அவங்க நினைக்கிறதுக்கும் வேறு. அதாவது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அப்படியே பிரிக்க சொல்லுவாங்க. திருக்குறளை கொடுத்தாங்க. அந்த கடம்பதி ஐயர்னு ஒரு தமிழாசிரியர் அதை பிரிக்க சொல்லுவாருங்க. ஒரு குறளை கொடுத்துருவார். இதை எப்படி அசை பிரிங்கன்னு சொல்லுவாங்க. நேர் நேர் தேமா நெருநேர் புளிமா அப்படி வரும். அதை அப்படியே எழுதியிருப்பாங்க. நான் பிரித்து கொடுத்துருக்கோங்க. நாங்கள் ஒவ்வொன்றும் பக்கத்தில் உள்ளவன் சீட்டில் கொண்டு திருத்துவாங்க. நேர் நேர் தேமா கரெக்டாக வருதான்னு அந்த அசை பிரியாமல் அவர் எழுதியிருக்காரு. அது ஒன்றும் அசை பிரியாமல் எழுதியிருக்காரு. 1.25 அடியில் நான் இவ்வளவு தூரைக்கு பேசுகிறத எழுதியிருக்காரு. அப்போ இந்த திருவள்ளுவரை என்ன நினைக்கிறது சிந்திச்சு பாருங்கள். அதனால் திருக்குறள் முனுசாமி பிரச்சாரமே பண்ணார். நான் இப்படியாவது காலையில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். திருக்குறள் முனுசாமி பிரச்சாரமே பண்ணார். எல்லாமே அவருக்கு இறைவன் கொடுத்த வரந்தாங்க. அதுதாங்க எடுத்த உடனே அவர் கடவுள் வாழ்த்தை பாடி அதுக்கடுத்து என்ன பாடுறாருன்னு பாருங்கள். வான் சிறப்பை தான் சொல்கிறாரு. அடுத்த குறளையும் பார்ப்போம். அதிகாரம் 30, வாய்மை 299. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது பாருங்க, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல, சான்றோர்க்கு அகத்து இருள் வீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு. 1.25 அடியில் அற்புதமாக சொல்லிவிட்டார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல. அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொய் சொல்லக்கூடாது என்பதை 1.25 வரியில் எப்படிலாம் சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம என்னென்னா, நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, நல்ல எழுத்தாளர்களும் சரி, ஒரு 5 வரியில் கவிதை எழுதின உடனே அந்த கவிதை மரபு கவிதை தான். அது இலக்கண கவிதை கிடையாது. ஆனால் அறிஞர் அண்ணாவே தன்னுடைய உணர்ச்சிகளை கவிதைகளாக சொல்லலாம் என்று சொல்கிறார். அறிஞர் அண்ணா சொல்கிறாருங்க, உணர்ச்சிகளை கவிதைகளாக சொல்லலாம்.
இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று இது தொல்காப்பியத்தில் கூறியுள்ளார்களே தவிர நம்முடைய உணர்ச்சிகளை கவிதை வடிவில் சொன்னால் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அறிஞர் அண்ணா. ஆனால் இதெல்லாம் உண்மையான கவிதை. இப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அதான் உண்மையான கவிதை. அதுக்கப்புறம் வர்றது மரபு கவிதைகள் தான். அதனால் அந்த 1.25 வரியில் இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதுதான் நீங்கள் பார்க்கணும். மகாத்மா காந்தியடிகள் அரிச்சந்திரன் என்ற ஒரு நாடகத்தை பார்த்தார். அந்த நாடகம் அவரை அப்படியே மனமாற்றம் செய்தது. அந்த நாடகம், அரிச்சந்திரன் நாடகம்தான் அவரை மனமாற்றம் செய்து அதிலிருந்து நான் இனிமேல் பொய் பேசுவதில்லை என்று முடிவெடுத்தார். கடைசி வரையும் அவர் பொய் பேசவே இல்லைங்க மகாத்மா காந்தியடிகள். அந்த அளவுக்கு அதுதான் உண்மை. உண்மை என்றால் அதுதான் உண்மை. உண்மையே பேசுகிறார். கடைசி வரையும் உண்மையே பேசினார். அதுதான் அவருடைய உண்மை. முதலெல்லாம் சிறு வயசில் அவர் எல்லா கெட்ட வழக்கமுமே இருந்திருக்கு. அதையும் தன்னுடைய சத்திய சோதனையிலே சொல்கிறாரு. சத்திய சோதனையும் அவரே சொல்கிறாரு. நான் சின்ன வயசில் லைட்டாக ஏதாவது குடிக்க கூட செஞ்சுருக்கேன், சின்ன வயசில் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. புலால் முதற்கொண்டு சின்ன வயசில் உண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் அது வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சுருக்காரு. அங்கே வீட்டில் புலால் உண்ண மாட்டா அவருக்கு. அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காராம் சின்ன வயசில். அப்போலாம் சிறு வயதிலே திருமணம் செய்து விட்டுவார்கள். பாழிய திருமணம் தான் அப்போது. அதனால் என்னென்னா இந்த மகாத்மா காந்தியடிகள் திருந்தியிருக்காரு. அதான் இந்த டால்ஸ்டாய் என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் திருக்குறளை படிக்கலையான்னு கேட்டிருக்காரு. என்ன இப்படி சொல்கிறீங்க? என்ன இதில் இருக்குது இங்கிலீஷில் ஒன்று அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டார். டால்ஸ்டாய் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய தத்துவ மேதை டால்ஸ்டாய் அந்த மொழிபெயர்த்து போனோம்னு அதை காமிக்கிறது. அதை படித்த உடனே அவருக்கே ஸ்டன் ஆயிடுது. நம்ம தமிழ் மொழியிலா, நம்ம இந்திய மொழியில் ஒரு மொழியில் இவ்வளவு அற்புதமான திருக்குறள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளின் மூலத்தை படிக்க விரும்பிய தமிழ் கற்றார். அது ஃபுல்லாக கற்றாரா என்னன்னு தெரியாது, ஆனால் தமிழ் கற்க விரும்பினார். திருக்குறளின் மூலத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள், நீங்கள் இப்போ உள்ளவங்க, என்னுடைய வயசு உள்ளவர்கள்னு நான் சொல்லி அவங்களெல்லாம் திருத்த முடியாது. சொல்லி திருத்தன்னு சொல்லலை, அது அவர்களுடைய கடமை, அவர்களுடைய எண்ணங்கள். அதை மாற்ற முடியாது. ஒரு மனிதனின் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையும் அமையும். அதனால் இப்போ நான்லாம் நல்லா தான் இருக்கேங்க. உண்மையிலே வாழ்க்கை எனக்குலாம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்துலேயுமே நல்லா தான் அமைஞ்சிருக்கு. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எனக்கு 2 பையங்க இருக்காங்க. 2 பையங்களுக்கும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன். என்னுடைய மனைவி எனக்கு அமைந்தவர் நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தது. இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும்? சிந்திச்சு பாருங்கள். அதுதான் நமக்கு தேவை. வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கமா, அதுதான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க. நல்ல எண்ணம் வண்ணமாகலாம். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.